ஒரு 2 நாளாகவே 100 டிகிரி மேலே ஃபீவர் அடிச்சது. நைட்டு போல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டோடனே தான் பேக் டு ஃபார்மே வந்திருக்கு உடம்பு. என்னடா இவ்வளோ ஃபீவர் அடிக்குதே அப்படின்ட்டு நானே பயந்துட்டேன். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் இவ்வளோ ஹெவி ஃபீவர் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வருதா, அதனால் கொஞ்சம் நானே பயந்துட்டேன். அண்ட் எப்பயும் போல் ஸ்கூல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா டிலனும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். கிராக்கி ஆகவான் அப்படின்னு நினச்சேன். காலையிலேயே ஹாப்பியாக தான் ஏஞ்சார். ஸோ அவருக்கு பிடிச்ச பாஸ்தா தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் போட்டு செஞ்சேன், குடமிளகா மட்டும் இல்லை. ஸோ நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு ஜாலியாக தான் ஸ்கூல் கிளம்புனாரு. மொத்தமாகவே டிலன் வந்து ஒரு 7 டேஸ் தான் ஸ்கூலுக்கு போயிருப்பான். ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்தானே. மற்ற நாள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கண்டிப்பாக மீதம் இருக்கும். ஒரு 4 வாய் தான் சாப்பிட்ருப்போம். மிச்சம் எல்லா சாதமும் வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். அண்ட் காலையில் குட்டி பாப்பாக்கும் ஆப்பிள் வேக வச்சு ஊட்டி விட்டுட்டேன். அதுவும் அவனுக்கு பிடிக்கல போல். பாஸ்தா கொஞ்சம் சாப்பிட்டான் டிலனு. லஞ்ச் பாக்ஸுக்கு எக் ஃப்ரைட் ரைஸு, கொஞ்சமாக பொட்டேட்டோ சிப்ஸு, ப்ரொமோ கேரட்டு கொடுத்து விட்டு ஹாப்பியாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன்.